إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين وقال رسول الله صلى الله عليه وسلم الحرب خدعة إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் இந்த உலகத்திலேயே அவனுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய இறை இல்லத்தில் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடிய மக்களாக நாம் மிக விரைவாக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். எவ்வாறு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று இந்த ஒன்று கூடலை நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, மே 10ஆம் நாள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல்ஹாம் என்ற பகுதியில் ஒரு தீவிரவாத தாக்குதல் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கு பதில் அடித்தரக்கூடிய விதமாக இந்தியாவினுடைய இராணுவங்கள் வீறு கொண்டு எழுந்து மிகப்பெரிய அளவிலே பதிலடி கொடுத்தவர்களாக அது இறுதியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு மத்தியிலே ஒரு போர் மூலக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகள் இன்று நடைபெற்று கொண்டிருப்பதை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளில் நாம் பார்த்து வருகிறோம். இரண்டு நாட்டுக்கு மத்தியிலே உள்ள இரு நாட்டு தூதர்களையும் அந்த நாட்டு அழைத்துக் கொள்கிறது. சிந்து நதியினுடைய அந்த நதியினுடைய நீரோட்டமும் நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான வியாபாரங்களும் அங்கு தடுக்கப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு போர் சூழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அன்பானவர்களை இப்படிப்பட்ட இந்த போர் நடவடிக்கைகளை ஒரு குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய நபர் போர் என்று சொன்னால் அதை குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்று சொன்னால் மார்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை அடையக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து உயிர் தியாகம் செய்கிறாரோ ஷஹீதாகிறாரோ அவருக்கான கூலி அல்லாஹ் சுருக்கமாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணம் அடைந்தார்களோ ஷஹீதானார்களோ அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறாதில் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். ஹதீஸில்